ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜ் ரூம் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபோட்டோலாம் துடைச்சி பொட்டு வச்சு பூ வச்சுட்டேன். இப்போ கீழே மட்டும் அந்த கிரானைட் கல் மட்டும் வந்து துடைச்சிட்டு அரிசி மாவு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கோம். முருகருக்கு வந்து பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து தேன் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம். நான் எப்போவுமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 3 அபிஷேகம் தான் பண்ணுவேன். கிருத்திகை அன்னைக்கு மட்டும்தான் 6 அபிஷேகம் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அபிஷேக வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டுனா என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வந்து 3 வருஷமாக அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் முருகருக்கு. இது வந்து முன்னாடி எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு கூட கிடையாது. நான் சும்மா அப்படியே சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன், விளக்கு போடுவேன், அப்படி தான் இருந்தேன். இப்போ 3 வருஷமாக நான் வேலும் முருகரும் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்ருக்கேன். அவரை வந்து உண்மையாக நம்பி அவரை உண்மையாக மனசு உருகி மனம் உருகி வேண்டுனா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட வேண்டுதல் அவர் நிறைவேற்றுவார். அவரை உண்மையாக வணங்கினா மட்டும். சும்மா அப்படி நான் விளக்கேற்றினேன், நான் பூஜை பண்ணேன், அதை பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி காட்டிடவே கூடாது. அதே மாதிரி வேண்டுதல்னால் எனக்கு கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. என்னையும் என் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கோ முருகா அப்படின்னு கேட்டால் மட்டுமே போதும். அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது நல்லாவே தெரியும். நாம் நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து தினமும் பூஜை பண்ணணும், காலையில் மாலையில் விளக்கேற்றணும். இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி நம்ம முருகருக்கு, நம்ம குலதெய்வத்துக்கு எல்லாருக்கும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நம்மளை வச்சுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பூஜை பண்ணி பாருங்கள். அதோட பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ண தினமும் காலையில் விளக்கேற்றணும், மாலையிலையும் விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க. கண்டிப்பாக உங்களோட அதோட அனுபவம் ரொம்ப கிடைக்கும். அவரை வந்து உண்மையாக நம்ம வேண்டி விரும்பி கும்பிட்டோன்னா அவரை கைவிடவே மாட்டார். இது என்னோடய அனுபவம். நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பூஜையிலையும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் திருத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.